வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விடாப்படியாக நின்ற விஜய் அதிமுக கூட்டணிக்கு தாவேகா நோ சொன்னது ஏன்? இப்படி காரணம் இருக்குமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழ்நாடு 2026ஆம் ஆண்டான சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி முறைகளை தீவிரமாக மேற்கொள்ள வருகிறது. அந்த வகையில்தான் நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகமானது ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவலும் வெளியாகிறதா. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் அவர்கள் சமீபத்தின் ஊடக பேட்டி ஒன்றில் அறிவித்திருந்தார். அவரின் இந்த முடிவிற்குத்தான் பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த நடவடிக்கை தான் அரசியல் வட்டாரத்திலே தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது விஜய் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறதா. அதாவது என்ன ஆனாலும் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் பொறுப்பு முக்கியம் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களாம். இதற்கு காரணமாகவே அதிமுக கூட்டணிக்கு விஜய் திட்டவட்டமாக நோ சொன்னார் என்கிறார்கள். அதிமுகவுடன் கூட்டணியானது இல்லை என்று விஜய் அவர்கள் சமீபத்தில் கூறியதாவது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. இதற்கு காரணம் விஜய் தலைமையில் அதிமுக இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதா. இதற்காக ஓ பன்னீர்செல்வம், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர்களெல்லாம் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஒருங்கிணைக்கும் பணியில்தான் தற்போது தாவேகா நடைபெற்று வருவதாகவும் இந்த முயற்சியில்தான் அரசியல் களத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக தமிழகம் எதிர்கொள்ளும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதாவது விஜயின் தாவேகா திமுகவின் வாக்கு வங்கிகளாக சிறுபான்மை மற்றும் நடுநிலை வாக்குகளை குறிவைத்து செயல்பட திட்டமிட்டுள்ளதா. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக உள்ள திமுகவானது வாக்குகளை பிரித்தால் தாவேகா ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாகத்தான் தேர்தலில் தங்களது வலுவான இடத்தை பிடிக்க முடியும் என்று அந்த கட்சி நம்புகிறது என்றும் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி டெல்லி வட்டாரங்களில் கூட தகவலின்படி ஆபரேஷன் வி என்ற பெயரில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தி வருகிறதாம். இந்த திட்டத்தை தான் ஒரு மூத்த அரசியல் தலைவர் முன்னின்று மேற்கொண்டு வருவதாகவும் திமுகவின் சிறுபான்மையின் ஆதரவை குறிக்கும் நோக்கில் இந்த கூட்டணி அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறதா. இது அரசியல் அரங்கில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வர செய்தியாக வருகிறது. அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் கருத்துப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவையெல்லாம் கூட்டணி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதென்றும், ஒருவேளை கூட்டணி அமைத்தால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சிறுபான்மையினர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்கு. அதை திமுக சிரமங்களை சந்திக்க கண்டிப்பாக நேரிடும் என்றும் கூறப்படுகிறதா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் 18% வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரும் பங்களிப்பாக கிடைத்துள்ளது. இவர்கள் இருவருமே அதிமுகவை எதிர்த்து தாவேகாவுடன் இணைந்தால் முக்கியத்துவர் வாக்குகள் கூட தாவேகாவுக்கு மாற்ற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடிகை விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியம் என்பதே அரசியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது. அதே போலதான் விஜய் அவர்கள் கிறிஸ்துவர் என்பதால் சிறுபான்மை வாக்குகள் இங்கே அதிகம் அவருக்கு செல்லலாம் என்றே செய்திகள் வெளிதான். தற்போது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக மற்றும் அதிமுக இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்தே வெளியேறி விஜயுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் களம் இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் களமானது மிகவும் சூடுபடுத்த நிலையில் தான் தொடங்கப்பட்டுள்ளதாம். கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகரித்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.